வணக்கம் நேர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க தக்காளி தொக்கு செய்யலாம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், ஈஸியாகவும் செய்யலாம். தக்காளி வந்து நான் 1 கிலோ எடுத்துருக்கேங்க. இதை வந்து நம்ம வந்து நல்லா ஒரு தக்காளி 4 பீஸாக அரிஞ்சு எல்லாத்தையும் சின்ன சின்ன துண்டாக அரிஞ்சிடலாங்க. இப்போ அரைக்கணும். வாங்க மிளகாய் வந்து கொஞ்சம் வெந்தயம் 1 ஸ்பூனு, கடுகு 1 ஸ்பூனு, ஒரு 10-15 மிளகாய் எடுத்துருக்கேன். பூண்டு ஒரு 100 போட்டிருக்கேன். பெருங்காயம் இந்த பாருங்க, பெருங்காயம் நல்லா நிறைய போடணும். இந்த அளவுக்கு வறுத்து வச்சுருக்கேங்க. இதையும் நம்ம அரைச்சிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்து தாளிக்க வேண்டியது தான். இப்போ தக்காளி அரைஞ்சிட்டு வந்துடலாம். அதுக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டால் கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன், உப்பு. வாங்க அதை அரைஞ்சிட்டு வந்துடலாம். இப்போ தக்காளியை நம்ம பொடிசாக அரைஞ்சாச்சுங்க. இப்போ நம்ம அதை அரைச்சிட்டு வந்துடலாம். இதையும் நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மிளகாய் போட்டாலும் நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதிலே போட்டு அரைச்சிடலாம். நீங்கள் தேவையான காரம் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு அரைச்சிடலாங்க எல்லாத்தையும். இப்போ நம்ம அரைச்சிட்டு இருந்துச்சுங்க, எல்லாத்தையும் போட்டு உப்பும் போட்டு நான் அதில் அரைச்சிட்டேங்க தேவையான அளவு. இப்போ வாங்க அடுப்பில் நான் கடாய் போட்டு நல்லெண்ணெய் தான் ஊற்றினா சூப்பராக இருக்கும். வாங்க கடுகு போட்டுடலாம். கடுகு போட்டாச்சுங்க. நம்ம இதை எடுத்து ஊற்றி நல்லா எண்ணெய் வெளியில் வர்ற அளவுக்கு நல்லா சுண்டணுங்க. இது நிறைய இருக்குந்த மாதிரி வதக்கணுன்னா கொஞ்சமாக ஆகிடுங்க. கடுகு வெடிச்சிட்டு நம்ம அதை மெதுவாக அதில் ஊற்றிடலாம். ஊற்றி வச்சுங்க. இப்போ நல்லா வதக்கணும். தண்ணியே ஊற்றாம தாங்க அரைக்கணும். தக்காளியில் உள்ள தண்ணி தான், தண்ணியே போடக்கூடாது. தக்காளி நல்லா கழுவி தொடச்சி தண்ணி இல்லாமல் தாங்க அரியணும். நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3 மாதத்துக்கு கூட இருக்குங்க. இப்போ நம்ம வந்து இதில் வந்து இந்த அளவுக்கு வெல்லம் போட்டுடலாங்க. சூப்பராக இந்த அளவுக்கு போட்டால் போதும். வெல்லத்தை போட்டுருவோம், கரைஞ்சிடும். கொதிக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், இப்போ எண்ணெயெல்லாம் வந்துச்சுங்க பாருங்கள், மேலே வந்துட்டு பாருங்கள், நல்லா வந்துடுச்சு, நல்லா சுண்டிடுச்சு. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே நல்லா இப்படி இருக்கு பாருங்க. பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க, ஆரம்பம்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.